எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பேரழிவுக்கு இழப்பீடாக பெறப்பட்ட பணம் தொடர்பில் புதிய சர்ச்சை. அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு செய்ய புறப்பட்டுள்ள ஐக்கிய எதிர்க்கட்சி. குற்றவாளிகள் அழைத்து வரப்படுவது இது முதல் தடவையல்ல, நாமல் சாடல். இந்தோனேஷியாவில் கைதான பாதாள உலக கும்பல் பின்புலத்தில் செயல்பட்ட இந்தியா. செம்மணி மனித புதைகுழி ஜனாதிபதி அனுரவின் உறுதிமொழி பலிக்குமா? ஜாலில் வைத்து அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். 400 ஆண்டுகளுக்கு சிறை செல்ல வேண்டிய மகிந்த பொன்சேகா பகிரங்கம். கோட்டாபய எப்படியாக்கப்பட்டார்? அம்பலமாகும் லசந்த கொலையின் திடுக்கிடும் பின்னணி. அரசு ஊழியர்களின் மீதமுள்ள சம்பள உயர்வு 2026 ஜனவரியில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வின் முதற்கட்டம் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவூட்டியுள்ளார். நாட்டை முன்னேற்றுவதற்கு வலுவான அரசுத்துறை தேவை. உலகின் அனைத்து முன்னேற்றமான நாடுகளுக்கும் வலுவான அரசுத்துறை இருந்துள்ளது. அதேபோல நாமும் ஒரு வலுவான அரசு துறையை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2010 ஆண்டில் ஆட்சியில் இருந்தபோது நிகழ்த்தியதாக கூறப்படும் பெருமளவிலான ஊழலுக்காக அவருக்கு 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், இலங்கையின் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான தெளிவான கண்ணோட்டம் ஒன்று செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அவர்கள் சிங்கப்பூரின் லீ குவான் ஜூ, மலேசியாவின் மகதீர் முகமது, ருவாண்டாவின் ஜெனரல் ஜீவனஸ் கிஃபினிமனினா போன்ற சர்வதேச தலைவர்களுடன் ஒப்பிடுகையில் பெரும் பின்தங்கியவர்கள் எனவும் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். 2010 மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசின் சீன பயணத்தின் போது 65 பேரை உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அழைத்து சென்றதையும் அவர் அதன் போது நினைவூட்டியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ரணில் விக்ரமசிங்கே என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தவர். அவருடைய நிலை எனக்கு வருத்தம் அளிக்கின்றது. ஆனால் இந்த வழக்கில் அரசாங்கம் உருவாக்கிய முன்னுதாரணத்தை நான் ஏற்கின்றேன். அதன்படி ராஜபக்ஷ போன்ற ஒருவருக்கு சுமார் 400 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் சமீபத்தில் நாமல் ராஜபக்ஷ தன்னை பற்றி கூறிய கருத்துக்களுக்கு பதிலளித்த பொன்சேகா, தன்னை சிறையில் அடைத்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தன்னுடன் நெருக்கமாக இருந்த 35 மூத்த இராணுவ அதிகாரிகளை, அதில் ஜெனரல்கள், பிரிகேடியர்கள், மேஜர்கள், கர்னல்கள் உட்பட ஓய்வூதியமின்றி இராணுவ சேவையில் இருந்து நீக்கியதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்கு முழுமையான நீதியை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது யாழ் வருகையின் போது உறுதிமொழி வழங்கியுள்ளார். தமிழ் மனங்களை மிக பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த செம்மணி படுகொலைக்கு பின்னால் எவர் உள்ளார்கள் என்ற விடயம் அனைவருக்கும், குறிப்பாக தமிழ் மக்கள் அறிந்த பிரகாசியம். இவ்வாறு இந்த செம்மணி படுகொலைக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதும் இப்போதைய கேள்வி. அத்துடன் இந்தோனேஷியாவில் பாதாள உலகத்தை சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் கரங்கள் யாருடையவை என்ற விடயமும் அம்பலமாக போன்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலானது நேற்று மாலை எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் ரஞ்சித் மத்தும பண்டார கருத்து தெரிவிக்கையில், அரசின் அடக்குமுறைக்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் பல்வேறு எதிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும். இதற்காக ஐக்கிய எதிர்க்கட்சி ஒருமித்த நிலைப்பாட்டில் இருப்பதாகவும், மேலும் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா துகோர்ல, இலங்கை சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டோர் பங்கேற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பல்கள் இதற்கு முன்னரும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இது ஒன்றும் முதல் தடவையல்ல என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய நாமல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பலை நாட்டுக்கு கொண்டு வரும் போது அவர்களை வரவேற்க அமைச்சர் செல்கின்றார். இந்த அரசாங்கம் அவர்களின் சில தவறுகளை மூடி மறைக்க சில கண்காட்சிகளை நடத்துகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தவுடன் சுங்கத்தில் பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்ட 350 கொள்கலன்கள் தொடர்பான பிரச்சினை மறைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ரணில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சிச்சியின் செய்மதி பலவத்தையில் விழுந்தது, அதுவும் இன்று மறக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது பிரச்சாரத்தில் யுத்தத்தை விற்று பிழைப்பதற்காக தெரிவித்தனர். இவர்கள் இன்று என்ன செய்கின்றார்கள்? உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறைவடைந்துள்ளது. அமைச்சர்களுக்கு செல்லும் கப்பம் குறைந்துள்ளது என்றால் இன்று 150 ரூபாவால் எரிபொருளின் விலை குறைக்கப்பட வேண்டும். ஆனால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினரை நாட்டுக்கு அழைத்து வந்து எரிபொருள் விலை குறைப்பை மூடிமடைத்துள்ளனர் என்று நாமல் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் மீதமுள்ள சம்பள உயர்வு 2026 ஜனவரியில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வின் முதற்கட்டம் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவூட்டியுள்ளார். நாட்டை முன்னேற்றுவதற்கு வலுவான அரசு துறை தேவை. உலகின் அனைத்து முன்னேற்றமான நாடுகளுக்கும் வலுவான அரசு துறை இருந்துள்ளது. அதேபோல நாமும் ஒரு வலுவான அரசு துறையை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவில் சமீபத்தில் 5 பாதாள உலக குழு நபர்களை கைது செய்ய இந்திய அதிகாரிகள் இன்டர்போல் மற்றும் இந்தோனேசிய காவல்துறைக்கு உதவியதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கைது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்ட காவல்துறை தேடப்படும் சந்தேக நபர்கள் இலங்கைக்கு மீண்டும் கொண்டுவரப்படும் வரை இந்திய அதிகாரிகள் இன்டர்போல் மற்றும் இந்தோனேசிய காவல்துறை ராஜதந்திர உதவிகள் வழங்கியதாக கூறியது. வெளிநாட்டில் மறைந்திருந்து தேடப்படும் இலங்கை குற்றவாளிகளை பிடிக்க இன்டர்போல், இந்தோனேஷியா காவல்துறை மற்றும் இந்திய அதிகாரிகள் உட்பட நடவடிக்கைகளுக்கு உதவிய அனைவருக்கும் காவல்துறையின் அதிபர் பிரியந்த வீரசூரிய நன்றி தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஜகார்த்தா காவல்துறையினர் குழு நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது தேடப்படும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். ஹெகல்பத்ர பத்மே, கமாண்டோ சாலிந்த பெக்கோசமன், பாணந்துரை நிலங்கம் மற்றும் தெம்பிலி லகிரு ஆகிய பாதாள உலக பிரமுகர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலானது நேற்று மாலை எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது.